அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாத்துல்லா. இப்போ இந்த நோன்புல கலா செய்கிறாங்கல்ல, இப்போ அந்த வருஷம் நோன்பு பிடிக்க முடியல, அது வந்து கலா செய்கிறோம், அந்த நோன்பு விட்டுறாங்கல்ல, அவங்க வந்து எத்தனை நாளைக்குள்ள கலா செய்யணும்? இப்போ வந்து சில பேர் சொல்றாங்க அடுத்த ரமலானுக்குள்ள அந்த நோன்பை நீங்க பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து எவ்வளவு நாளைக்குள்ள நம்ம அந்த நோன்பு பிடிக்கணும், விட்ட அதாவது நோன்பை? இது சரியான கேள்வி. மக்கள்கிட்ட இதில் சம்மந்தமாக சில சில குழப்பங்கள் இருக்குது. நான் பல மக்கள் எப்படி புரிஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த நோன்பு வந்து நம்ம இதுக்கான நோன்பை நம்ம விட்டுட்டோம்னு சொன்ன இந்த வருட நோன்பு விட்டுட்டோம், அடுத்த வருட ரமலானுக்குள்ளே நம்ம பிடிச்சிடணும். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அடுத்த வருட ரமலானுக்கு முன்பு உள்ள மாதம் வரை, ஷாபான் மாதம் வரைக்கும் நான் வந்து நோன்புகளை பிடிப்பேன் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு பல மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அடுத்த வருட ரமலான் வரைக்கும் நம்ம நோன்பு பிடிச்சிடணும், இல்லாட்டி அது மிஸ் ஆகிடும், அதுக்கு நம்ம அல்லாட்ட பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வர்றாங்க. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அது வரம்பு கிடையாது. அந்த அந்த ஹதீஸில் எந்த ஒரு இடத்துலையும் ரசூல்லா இதோட தான் நம்ம முடிக்க சொன்னாங்கன்னு அவங்க சொல்லவும் கிடையாது. மார்க்கத்தில் வேற எங்கேயோ ரசூல்லாவோ குரான்லேயோ ஹதீஸ்லேயோ இந்த கலாவிற்கு வரம்பு நிர்ணயிக்கப்படலை. எது வரைக்கும் வைக்கலாம்னா மௌத்தா போகிற வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், பாலூட்டு அன்னியார்களாக இருக்கட்டும், இவங்களாம் தொடர்ச்சியாக 2 வருட நோன்புகள்லாம் போகும். கர்ப்பமாகவாங்க, அந்த வருடம் நோன்பு விடுவாங்க, அப்புறம் பாலூட்ட ஆரம்பிப்பாங்க, அடுத்த வருடம் நோன்பு போகும். இந்த மாதிரி தொடர்ந்து நோன்புகள் போகிறவங்களுக்குலாம் இப்போ சட்டங்கள் எப்படி நம்ம வகுக்க முடியும்? இப்போ அல்லாஹ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் சட்டங்களை இலகுவாக்கி இருக்கிறான். இப்போ நம்ம மௌத்தா போகிற வரதுக்கு, மரணம் வர வைக்கிறதுக்குள்ள அந்த நோன்புகள், எந்த நோன்புகள், எத்தனை நோன்புகள் விட்டாலும் சரி, கடமையான நோன்புகள் 2 வருடம் 3 வருடம் விட்டாலும் சரி, அந்த மரணம் வருவதற்குள்ளாக நம்ம அந்த நோன்புகள் அனைத்தையும் பிடித்து கொள்ளலாம். அதே மாதிரி இறந்தவருடைய பிள்ளைகள் கூட அந்த நோன்பை பிடிக்கலான்ற சட்டம் கூட வருது. இறந்தவருடைய பிள்ளைகள், இறந்தவருடைய தாயோ தந்தையோ அவங்க அந்த நோன்பு கடமையான நிலையிலேயே மௌத்தா போயிருந்தாங்க, நோன்பு பிடிக்கல வச்சிருந்தா, ஆமா, அப்ப பிள்ளைகள் கூட கலா செய்யலான்ற அளவுக்கு நோன்பிற்கான கலா நீட்டிக்கப்படுது மரணம் வரைக்கும். மரணத்திற்கு பிறகு யாருக்கு சலுகை அந்த இது தொடரும்னா பிள்ளைகள் மட்டும் பிடிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் தான் இருக்கு. இப்போ அடுத்த வருடம் ரமலான் வரைக்கும் நோன்பு பிடிக்கணுங்கிற அந்த கான்செப்ட் கிடையாது மார்க்கத்தில். சரி. இப்போ அடுத்து வந்து இந்த சில பேரோட நோன்பை பிடிக்க முடியாது. நோன்பு இப்போ நிரந்தர நோயாளி, அவங்க கடமை கிடையாது அவங்களுக்கு. நிரந்தர நோயாளியா இருப்பாங்க. அவங்க வந்து முழுமையா நோம்பே அவங்க பிடிக்க முடியாது. நோம்பு பிடிச்சாலும் அவங்களால முடியாம போயிடும். அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே பிடிக்க முடியாம இருப்பாங்க. நம்ம கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி பெண்களையும் சில பேர் வந்து அந்த இரத்தப்போக்குகள் அதிகமா இருக்கிறவங்களும் பிடிக்க முடியாது. அதுவும் ஒரு நோய் தான். அதுவும் ஒரு நோய் தான். இந்த நோயாளிகள் சம்பந்தமா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி இந்த நோன்பு விடுறோமா, இந்த நோன்புக்கு பரிகாரம் செய்யணும். இப்ப நம்மளால பிடிக்க முடியல, இப்ப கலானா ஓகே, இப்ப அவங்களோட கலாவும் செய்ய முடியாது. இப்ப நோன்பு விட்டாலும் அடுத்தது எப்பவுமே அவங்களால வந்து ஏத்துக்க முடியல, நோன்பு வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு அவங்க வந்து பரிகாரம் செஞ்சே ஆகணுமா? அது சட்டம் எப்படி இருக்கு? ஆரம்ப காலத்துல, அதாவது குர்ஆனுடைய இந்த வசனம், இந்த 2வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த வசனம் இறக்கப்படுறதுக்கு முன்னால அதுக்குள்ள மேல் சட்டத்தை பார்த்தீங்கன்னா, மேல உள்ள இன்னொரு வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் சொல்றான். ஆரம்பத்தில் நோன்பு கடமையாக்கப்படும் போது கடமைன்னு சொல்லப்படலை, இந்த நோன்பு பிடிங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஃபித்யா, ஒரு ஏழைக்கு உணவளிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கட்டாயமா ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல் யஸும்ஹு, கட்டாயம் நோன்பு நோக்கணும் யாரை மாத்த அடைகிறாங்களோ. இப்போ கட்டாயம் இல்லாதவர்கள், அது வந்து முன்னாடி சொல்லப்பட்ட கான்செப்ட். நோன்பு பிடிக்க முடியலைன்னா நீங்க ஃபித்யா, ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துருங்க, தர்மம் பண்ணிடுங்க, முன்னாடி உள்ள கான்செப்ட். இப்போ அந்த கான்செப்ட் கிடையாது. நிரந்தரம் இல்லாத, அதாவது நிரந்தரமா நோய் உள்ளவங்க, நிரந்தரம் இல்லாத நோயாளிகள் தான் கடமையாகுவாங்க. கடமை இல்லாதவர்கள், நோன்பு பிடிக்க முடியாது என்ற சட்டம் அளிக்கப்பட்டவர்கள், சலுகை அளிக்கப்பட்டவர்கள், அந்த நோன்பிற்காக, நோன்பு விட்ட நாட்களுக்காக, விட்ட நோன்புகளுக்காக மறுபடியும் ஏதாவது ஒரு நம்ம அதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. அவங்களுக்கு மார்க்கம் லேசாக்கிடுச்சு. இப்ப அவங்க வந்து இப்ப பிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க அப்படியே இருந்துட வேண்டியது. அவ்வளவுதான். அதுக்கு எந்த பரிகாரம் எதுவும் தேவை கிடையாது.